कविचार्यतोरणं स्तम्भेवकार्य समन्वयराज्यं लक्ष्मीशरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतसहितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा इति प्रपद्ये निरवध्यानाय सद्यां गुणसम्पदां शरणं भवतीतानां शरणीश्वरम् श्रीरङ्गे सयतीन्दुना करुणया अतोस्यादिप्रेषितम् यागस्ते नरसिंहकार्यं पादाब्जयन्तीरम् शान्तिक्षान्तिदयादिविष्णुगुणैः भान्तं पुदाग्रेशं श्रीमद्रङ्गसरार्योऽन्धपति श्रेयोनिधिं संश्रिये श्रीमत्श्रीरङ्गकृत्रीश्वरशरीपुणः संयमीन्द्रेण दृष्टं यस्तामामण्डिकुम्भे नरेशरसित् योगिनेतु प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारि प्राप्तलक्ष्मीर्गुम्मास्थानं सेवे यतीन्द्रम् सकलगुणनीं वीरवीक्षकारिं श्रीरङ्गनाथोऽपि लक्ष्मी श्रीरङ्गवीरवराशिरोऽहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं रङ्गभूकार्याभ्यां कारुण्य आत्मनिश्चयधन्यं वावदूकत्वमिदं वाच्यं नारायणार्यं परमदगमनव्याख्यातमीड श्रीमद्वीरभूद्वहातिपादारविद्याशयं श्रीमद्वेदोदं सदेशेः कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्ग दुरीणसाधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गचराय सम्यमेवलब्धा श्रीमद्रङ्गसरासम्यमेवलब्धागमान्तदेव श्रीमद्वीरप्रभूत्यादिपादाविद्याख्यं श्रीमद्वेदोदं कारुण्यसेवे रङ्गदुरीणसाधनवदं नारायणं श्रीमद्रङ्गसराय योगिचरणस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गसराय वीरपुरालब्धागमान्तदेव ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महत्त्वं स्वयं वन्दे वत्से पूर्णं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षं अय्यन्तसारमनवद्य गुणबुधाक्रियं इति दिव्यकृताभिषेकं श्रीरङ्गनाथेयामः திருவேங்கடமுடையான் பரண்டு சொன்ன பழமொழிகள் ஒன்று காணையாமையாதோ தாழ்மையில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஜெயத்யாசுர சந்திராச துவாந்த வித்வம் சனோதயா பிரபாவான் ஸ்ரீதயா தேவியா பரமவியோம பாஸ்கரா. ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஆரம்பிக்கிறோம். அதாவது ஆச்சரியமான திருவள்ளூர்ல 10 நாள் பிரம்மோற்சவம். அங்கேருந்து முடிஞ்சு அப்படியே ஓசூர் எழுதி அங்கே ஒரு சம்பவம். அங்கே ஆச்சரியமான ஓசூர் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஸ்வயம்பு பெருமாள் தானாகவே தோன்றார். அதாவது ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லை பார்த்தானாக்கா அதில் டிசிமம் பிராட்டி எழுதுகிற மாதிரி இருக்கும். அது சிற்பங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த கல்லை அதை பார்த்தா அது நிர்மலம் பிராட்டி பின்பக்கத்தில் சக்கரத்தாழ்வன் எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெரிய கல். அதாவது மலையில கல்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பெரிய கல் அது அந்த பூமியில் தோன்றதே கிடைச்சதான். அது பெரிய காலத்திலேயே அந்த இடத்துல அந்த அவசியம். அதுக்கப்புறம் அழகான பெருமாள் எழுதி ஆச்சரியமான உற்சவம் நடந்தது, சம்பரோஷம் நடந்தது. அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே நாச்சியார் கோவில். அங்கே நாச்சியார் கோவிலில் பகல்பத்து உற்சவம் நடந்துருக்கு. இங்கே தை மாதம் 1ஆம் தேதி தான் கணக்கு போட்டிருக்காங்க.
அங்கே ஆச்சரியமான பகல் கத்து நடந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து தேர்வந்தூர். தேர்வந்தூர் ஆச்சரியமான ஒரு நாம் சம்பளம் ஆமரியப்பன் எங்கம்பள்ளி தாயார். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து வேற கல்யாணத்துக்கு பக்கத்தில் திருக்கண்டியூர்லேயும் சம்பள கவசம், இந்த 2 தில்லஸ்தானத்துலேயும் சம்பள கவசம். அங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் பெருமாளுடைய ஆச்சரியமான சேவைகள் சம்பளங்கள் முடிஞ்சு நேற்று தான் இங்கே சேலையூருக்கு எழுதியாச்சு. இங்கேருந்து திரும்பி 16 அகோலத்தில் 12 நாள் பிரம்மோத்சவம். அதுக்கப்புறம் திருப்பதி இப்படியே சஞ்சாரமாக ஐயங்கள் முக்திநாத் மட்டும் இடணும்னு சங்கல்பம் பண்ணிட்டா இருக்கு. அது பெருமாள் அதனால சஞ்சார கிரமத்தினால நடுவில் இந்த மாதிரிலாம் விட்டு போயிடுறது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துண்டு ஏன்னா சொல்றவளுக்கு ஆசை குறையல. ஆனால் கேட்குறவளுக்கு இது வந்து அது பழங்கள் ஏற்பட்டுதுன்னா எல்லாம் சரியாக நடக்கலே தோணும். இதெல்லாம் பொறுத்துண்டு நிச்சயம் பேப்பர் படிக்கிற மாதிரி ஜிஎஸ்பிகளை இந்த உபன்யாசம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா வரணும். இன்னைக்கு ரொம்ப அடர்ந்து புவராக இருக்கு. இருந்தாலும் இது இன்னைக்கு நாளைக்கு 3 நாள் உண்டு. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு இல்லை. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை உண்டு. அதனோட அமாவாசைகள்லாம் வருது. திருப்பி அகவலத்துக்கு போனால் அங்கே பிரம்மோத்சவம் என்னன்னு அப்பப்போ தெரியப்படுத்துகிறேன். அதெல்லாம் இப்போ சுவாமி தேசிகனுடைய காவியங்கள்ல நாடக ரூபமாக அமைஞ்சிருக்கு இந்த சங்கல்ப சூரியோதயம். இந்த சங்கல்ப சூரியோதயன்றது என்னன்னாக்க மனுஷர்களுடைய குணங்களையே, நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் இவைகளையே கதாபாத்திரங்களாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு நாடகம். லோகத்துல தத்துவ குணங்கள் உடையவர்கள் ரொம்ப குறைச்சல். அதே ரஜோகுண தமோகுணம் நிறைய பேர். இந்த ரஜோகுண தமோகுண உடையவர்களுடைய ஆதிக்கம்தான் இங்க மகாமோகன். அவன் தான் கெட்ட குணங்களுக்கு தலைவனா இருக்கான், ராஜாவா இருக்கான். மன்மதன் அவனுடைய மந்திரியா இருந்து லோகத்துல எல்லாரையும் சிற்றின்பங்களில் ஈடுபடும்படியாக இந்த மன்மதன் எல்லாரும் தூண்டி விட்டுருக்கான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சத்துவகுணத்துல தலைவனாக இருக்கக்கூடியவன் விவேகன்னு பேர். விவேகம் என்றாலும் எல்லா காரியங்களும் பகுத்தறிந்து ஆராய்ந்து எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அந்த பகுத்தறிவு உடையவன், விவேகத்தை உடையவன் விவேகன். அந்த விவேகன் அவனுக்கு உதவியாக சுமத்தின்ற பத்தினி. இவர்கள்லாம் மோட்ச மார்க்கத்தை லோகத்துல பரப்பி எல்லாரும் சேமத்தை அடையணுன்றதுக்காக இந்த விசிஷ்டாந்த சித்தாந்தத்தை இந்த நாடகமாக பரப்புறார் சுவாமி. அதுல முதல்ல நாடகத்தை ஆரம்பத்துல ரதி, மன்மதன், மன்மதன், காமன் பேர், காமன், வசந்தன், இவ 3 பேரும் நாடகத்துல வரா. அவளுடைய அந்த நாடகங்கள்லாம் இதுவாகுது. அதுல வரும்பொழுது இந்த மன்மதனுக்கு எப்பவுமே விவேகனங்கள்லாம் பிடிக்காது. அதனால விவேகனத்தை பத்தி தப்பான எண்ணங்கள்லாம் உண்டாக்குறான். அந்த அவனுடைய மனைவி ரத்தியானவள் விவேகன் ரொம்ப அவனுடைய தபோபலத்தினால எல்லாரையும் லோகத்தெல்லாம் திருத்தணும்னு பார்க்கறான். அதுல இந்த நீங்கள்லாம் காமன், மகாமோகன் இவெல்லாம் அதுல அடிபட்டு போயிடுங்கன்னு பயப்படுறா. அதுக்கு காமன் சொல்றான், நீ கவலையப்படாத, நான் இருக்கிற இடத்துல யாருமே விவேகம்லாம் தலையெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அது ஒரு பக்கம் முடியுது. அந்த சமயத்துல விவேகனும் சுமத்தியும் நாடகத்துக்கு அரங்கத்துக்கு வர. அப்போ அதனுடைய மன்மதன் பேசிச்சு என்ன பண்ணா, வசந்தனை முட்டாள்னு சொல்லிட்டான். அதனால அதை கேட்டுட்டு வரான். உடனே விவேகன் உள்ள வச்சு
பார்த்தியா, இந்த நம்மளையெல்லாம் பார்த்து இந்த மன்மன் சொல்ற வார்த்தையை கேட்டியா? நான் விவேகம் இல்லாதவனா, என்னை பார்த்து முட்டாள்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கருவுடையவன்னு என்ன சொல்றானே, அவன் தான் கருவுடையவன் அப்படின்னு சொல்லி சுமதி கிட்ட சொல்றான். நாமெல்லாம் சுமதி கிட்ட சொல்றான், நாமெல்லாம் ரொம்ப இந்த லோகத்துல ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு நல்ல மார்க்கத்தை வரணுன்றதுக்காக நான் பிரயத்தனப்பட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து இவன் தூஷிக்கிறானே அப்படின்னு வருத்தப்படுறான். உடனே சுமதி சொல்ற, ஆமா, அதாவது லோகத்துல எப்பவுமே தன்னுடைய முகம் கோரமா இருக்கும். அந்த கண்ணாடியில பார்த்து தன் முகம் கோரமா இருந்தா கூட கண்ணாடி மேல கோபிச்சுப்பான், இந்த கண்ணாடி நல்ல முகத்தை சரியா காமிக்கலன்ட்டு. அதே மாதிரிதான் அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள்லாம், இந்த மன்மதன்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே விவேகன் சொல்றான், நீ ரொம்ப அழகா சொல்ற, நீ நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க, உன்னுடைய வாக்கெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு, நீ எனக்கு ரொம்ப உதவியா இருக்க, இந்த லோகத்துல ஜனங்கள்லாம் பர புருஷார்த்தமான மோட்சத்தை அடையிறதுக்காக வேண்டியதான காரியங்கள்ல நீ எனக்கு ரொம்ப உதவியா இருக்க, நல்ல குணமுடையவளா இருக்க அவன் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி சொல்லியிருக்கான். உடனே சுமதி கிட்ட சொல்றான் விவேகன், இந்த ஜீவாத்மா இருக்க அது விகாரம் இல்லாதது, ரொம்ப பரிசுத்தமானது. ஆனா எம்பெருமான் அந்த ஜீவனையே ஒரு விளையாட்டாக கருவியாக கொண்டு அந்த ஜீவர்களை இந்த காம குரோத லோபர்கள்லாம் அவள் ஜீவனை துன்புறுத்துறா. கடைசியில பார்த்தா அவன் என்ன சொல்றான், அவர்கள் தான் இந்த ஜீவனை நல்ல வழி நடத்துறா சொல்றான். ஆனா இயற்கையிலே இந்த ஜீவாத்மாக்களானவர் 3 ஸ்தாபங்களால் பீடிக்கப்பட்டிருக்கா. ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகம்னுட்டு. ஆக அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவை இந்த சம்சார தாபத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறதுக்காக நான் பிரயத்தனப்பட்டு இருக்கேன். இந்த எம்பெருமானும் இயற்கையிலே சூழ்தா இருக்கான், அவனுக்கு கருணை நிறைந்தவன். அப்படிப்பட்ட அந்த அவனுடைய கருணையானது இப்படி தாபத்திரத்தினால பீடிக்கப்பட்டிருக்க சேத்தனர்கள், அதாவது ஜனங்கள் மீது விழணும், எல்லாரும் அவர் அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நான் பாடுபட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து இவன் கெட்டவன் சொல்றானே, அவன் பைத்தியக்காரனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்றான், நானும் நீயும் சேர்ந்து ஒரு விரதத்தை கை கொள்ள போறோம். என்ன விரதம் அப்படின்னு சொன்னா, எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று இந்த சேதனெல்லாம் திருத்தணும், அதுக்காக பிரயத்தனம் பண்ணணும். அதனால இந்த பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த ஜீவாத்மாக்கள்லாம் தைரியம் வரணும். என்ன தைரியம் வரணும் அப்படின்னா, இயற்கையிலேயே சிற்றின்பங்கள் ஈடுபடுறது அதனுடைய இயற்கையான தன்மை, அதுலேருந்து மீறி வர்றது தான் அதுக்கு தைரியம் வேணும், மனோதைரியம் வேணும். அப்படிப்பட்ட மனோதைரியம் அவளுக்கு வரணும். ஏன்னா இயற்கையிலேயே இந்த ஜீவர்கள்லாம் புழக்கத்தையே தாய்ப்பால் சாப்பிட்டு பழகும். அதே மாதிரி முன் ஜென்மத்து பண்ண பாவங்களையே காரியங்களே திருப்பி ஜென்மத்தை பண்ணிட்டு அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்கு. ஒத்தனாவது இதுலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போகணுன்றது பிரயத்தனப்படலை. ஏன்னா அவர்களுக்கு என்ன யார் விரோதி அப்படின்னு சொன்னா, இந்த காமக்குரோதாதிகள் தான் விரோதி. அவன் தான் அந்த ஜீவர்களை பிடிச்சு ஆட்டி அந்த கெட்ட வழியில போக முடியாது பண்றான். அப்படிப்பட்ட அவர்களை நாம திருப்பி மீட்டு அந்த காமக்குரோதிலிருந்து விடுக்க முடியாது பண்ணி அவர்களெல்லாம் அந்த பாப காரியங்கள்லாம் பண்ணாத எம்பெருமானுடைய யோகத்துல தியானத்துல ஈடுபடியா பண்ணி எம்பெருமான அடையணும். இதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விரதமும் இதுதான், அதுதான் நான் பிரயத்தனப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த விவேகன்
தன்னுடைய பத்னியான சுமதி கிட்ட சொல்றான். சுமதி சொல்றான், இந்த நீ சொல்ற இந்த ஜீவாத்மா சுபாவத்திலேயே ரொம்ப அழுக்கு இல்லாதவன், ரொம்ப பரிசுத்தமானவன், ஆனந்த ஸ்வரூபன், ஞான ஸ்வரூபன் அப்படிலாம் சொல்றாரு. என்ன அதுவும் இல்லாத அவன் ரொம்ப சாந்த ஸ்வரூபி வேற அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட இயற்கையில நல்ல சுபாவத்தோடைய ஜீவாத்மா இருக்கானே, அவன் எப்படி மகாமோகனாலையும் இந்த அகம்பாவம், கொழுப்பு, இவர்களால அவன் எப்படி கெடுக்கப்படுறான் அந்த ஜீவன். இந்த அகங்காரன்றது பெரிய காத்து, அந்த காத்து வீசிச்சுன்னா அந்த பாபங்கள் பெரிய அலை போல போறதுதான். ஆக இந்த பயங்கரமான சமுத்திரத்துல இந்த ஜீவாத்மா எப்படி விழுந்தான்? அவன் பரிசுத்தமானவனாச்சே, அவன் ஞான ஸ்வரூபனாச்சே, அவன் எல்லாரையும் விரும்பப்படும் சாந்த ஸ்வரூபனாச்சே, அப்படிப்பட்டவன் எப்படி இந்த சம்சாரத்துல விழுந்தான் அப்படின்னு கேட்கிறாள் சுமதி. உடனே சொல்றான், நீ ரொம்ப அழகா கேள்வி கேட்கிற. இயற்கையிலேயே இந்த ஜீவாத்மா தோஷம் இல்லாததுதான், ஆனந்த ஸ்வரூபி தான். ஆனா இது இந்த சம்சார சாகரத்தை சம்சாரம் துன்ப கடல்ல இது தத்தளிக்கிறது. சுத்தமான ஜீவாத்மா ஆனந்த ஸ்வரூபன், சாந்த ஸ்வரூபன், அப்பழுக்கற்றவன், அப்படிப்பட்டவன் இந்த சம்சார துக்க சாகரத்துல எப்படி இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படா இருக்கே, எப்படி அவன் இதுல விழுந்தான்? வாஸ்தவமா நீ கேட்கிற கேள்வி உண்மையானதுதான். இப்போ நம்ம கண்ணாலேயே பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜீவாத்மாக்கள்லாம் சம்சாரத்துல விழுந்து கஷ்டப்படுறது நம்ம கண்ணால் பார்க்கிறோம். அதே வேதம் என்ன பண்றது? வேதம் ஸ்மிருதிகள்லாம் என்ன சொல்றது? ஜீவாத்மாவை சுத்தஸ்வரூபன், அழுக்கற்றவன், ஞானஸ்வரூபன், ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்லாம் சொல்றது. இப்போ கண்ணால ஜீவாத்மாவை கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் எவ்வளவு கஷ்டப்படுறான், இப்படிலாம் கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். சாஸ்திரமும் ஜீவனை பத்தி சொல்லிட்டு இருக்கு. சாஸ்திரத்தையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, இந்த ஜீவாத்மா கஷ்டப்படுறது அதுவும் பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்படி ரெண்டுத்தையும் மறுக்க முடியாது. கண்ணால பாக்குறதையும் ஜீவன்லாம் ஒண்ணு சம்சாரம் ஒன்றும் கஷ்டப்படல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கண்ணு இருக்கே கஷ்டப்படணும். அவ சொந்த எண்ணத்தை கொண்டே பார்க்கறான் இந்த ஜீவாத்மா எவ்வளவு கஷ்டப்படுறதுன்றது. அதே சமயத்துல சுத்தமான ஜீவாத்மான்னு வேதங்கள்லாம் சொல்றது. இப்படி மாறுபட்ட சுபாவத்தை எப்படி இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வழி சொல்ற. அதாவது ஒருத்தனுக்கு சரீரம் ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றான், ஏதோ நிறைய சாப்பிட்றான், நிறைய ஏதோ அந்த சாப்பாட்டுல அஜீரணமா போயிடுது. அதனால அவனுக்கு வயிற்று நோயெல்லாம் வருது. அன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வைத்தியெல்லாம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த வயிற்று நோவு சரியா போயிடுறது. அவன் பழைய பிரகாரம் ஆரோக்கியம் ஆயிடுறான் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவன் இந்த சம்சார சாகரத்துல கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எம்பெருமானுடைய திருவடியில உபாயத்தை பண்றான். அதுக்கப்புறம் அவனுடைய சரீரம் முடிஞ்ச உடனே நேர பரமாத்மானது துக்கமே இல்லாத சுகமா இருக்கான். இன்னொரு உதாரணம் சொன்னா புரியும். அதாவது ரத்னம் ஒண்ணு இருக்கு, அது சேத்துல விழுந்து போச்சு. அந்த சேத்துல விழுந்து அந்த ரத்தனுடைய ஒளி இல்லை, ரத்தனுடைய பிரகாசம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரத்தனத்தை எடுத்து அந்த சேத்தெல்லாம் அருமையாக அதனுடைய ஒளி பிரகாசம் நல்லா தெரியுது. இப்போ அந்த ரத்தனத்தில் இருக்கிற ஒளி இருக்க அது திடீர் எப்படி மறைஞ்சது, திடீர்னு எப்படி வருது? அதுல இருக்கிறதா இருக்கிறது,
அந்த ஒளி என்னைக்குமே போகல. இந்த சேரான அழுக்கு அதில் சேர்ந்து போச்சு. அந்த அழுக்கு சேர்ந்த உடனே அது அந்த பிரகாசம் குறைஞ்சி போச்சு. இந்த அழுக்கு எடுத்த உடனே பிரகாசம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஜீவாத்மாவானவன் இயற்கையிலேயே சுத்தமானவன், பரிசுத்தமானவன். அந்த சேரு போல இந்த சம்சாரம், இந்த சம்சாரத்தில் இவன் மாட்டிட்டு இவனோட கஷ்டப்படுறான் அப்படின்லாம். ஆக இயற்கையிலேயே என் ஜீவாத்மா சுத்தமானவன், ஞானஸ்வரூபன், ஆனந்த ஸ்வரூபன். அதெல்லாம் சாஸ்திரம் சொன்னது உண்மைதான். அதே சமயத்துல அதே ஜீவாத்மா சம்சாரத்துல விழுந்து கஷ்டப்படுறான், அதுவும் உண்மைதான். ஆக இந்த சம்சாரமான சேத்துல இருக்கிற மட்டும் இந்த ஜீவாத்மா துக்கங்கள் எல்லாம் அனுபவிப்பான். இந்த சம்சாரம் போயிடுச்சுன்னா உடனே ஜீவன் பழைய ஏற்கனவே சுத்தமாக இருந்த ஜீவன் இப்போ அதே சுத்தமான பரிசுத்தமான நிலையை அடையறான் அப்படின்னு இவன் சொல்றான். விவேகன் சுமதி சொல்றான். உடனே சுமதி சொல்றா, நீ சொல்றது புரியுது எனக்கு. ஆனா எம்பெருமான் ஒரு பெரிய தயா சாகரம், பெரிய கருணை கடல். அதுவும் இல்லாத எம்பெருமான் பக்கத்திலேயே நமக்காக சிபாரிசு பண்ணக்கூடிய பிராட்டி எப்பவும் இருக்கா. அப்படி இருக்குச்சே இந்த ஜீவாத்மா அனாதி காலமாக இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு தவிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மா கிட்ட ஏன் இந்த பெருமாள் தன்னுடைய கருணையை காமிக்கவில்லை அப்படின்னு சுமதி கேள்வி கேட்கிறா. விவேகானவர் விவேகன் சொல்றா, நீ இவ்வளவு விஷயம் பேசுறிய, இது நீ இந்த விஷயம் கேட்டது இல்லையா? அதாவது அந்த ஜீவாத்மா அனாதியாக பண்ணிட்டு வரக்கூடிய கர்மாக்களின் பலனாகத்தான் இந்த ஜீவாத்மா எம்பெருமானால இந்த ஜீவாத்மா இந்த சம்சார சாகத்துல தள்ளப்பட்டிருக்கான் எம்பெருமானால. அதனால இவன் இதுலேயே சம்சாரத்தையே உணர்ந்துட்டு இருக்கான். நல்ல ஒரு சமயம் பார்க்கறான் பெருமாள், உடனே அவனை கையை தூக்கி இந்த சம்சாரத்தை தூக்கி விடுறான். அவன் அது எப்படின்னு சொன்ன அதுக்கு மேலதான் இது மட்டும் ஆயிருக்கு. அதுக்கு மேல இப்போ ஆகணும். அதுதான் இந்த ஸ்லோக ரூபமாக சொல்ற சுவாமி தேசிகன். அதனால அதாவது அந்த ஸ்லோகத்துடைய மித கலக கல்பனா விஷமவிருத்தி லீலாதயா பரிக்கிரண கௌதிக பிரீத பாரவஸ்ய பிரபு ஸ்வலக்ஷித சமுத்கமே சுகிருத லட்சணே குத்ரசித் குணக்ஷத லிபிக்ரமாத் உபனிபாதின பாதினா. அதாவது எம்பெருமானுக்கு எம்பெருமான குணங்கள் இருக்கொள்ளியோ. அதாவது எம்பெருமான் இந்த சிருஷ்டியை எதுக்காக பண்றான்னா சிருஷ்டி அனாத லீலையா பண்றான். அதுக்கு அதே சமயத்தில் தயம் உடையவனா இருக்கான். ஆக லீலை தயன்னு ரெண்டு பத்திரிகள் எம்பெருமானு. இந்த குணத்தை எம்பெருமானுடைய குணத்தையே கொண்டு சொல்ற. அதுல இந்த லீலாதேவி என்ன பண்றா, இந்த ஜீவாத்மாவானவன் அவனுடைய கர்மாவுக்கு தகுந்தபடி பலனை அனுபவிக்கணும். அதாவது சம்சார துக்கங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா யாரு? லீலாதேவி. அதே சமயத்தில் தயாதேவி என்ன பண்றா, இந்த ஜீவாத்மா சம்சார பந்தம் நீங்கி மோட்சத்தை அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான்.
மித கலக கல்பனா விஷம விருத்தி லீலா தயா லீலை தயா என்ற கூடிய 2 பத்திரிகளும் இப்படி நினைக்கிறான். என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அதான் பரிக்கிரகண கௌதுக பிரதித பாரபட்ச பிரபு. இந்த சம்சாரத்துல அதாவது லீலைன்றவள் லீலாதேவியானவள் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இந்த அவனுடைய கர்மாவுக்கு தகுந்தப்ப இந்த சம்சாரத்துல கஷ்டப்படணும் அப்படின்னு சுகதுகங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். தயாதேவி என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, எம்பெருமான இவர்கள்லாம் எம்பெருமான சம்சாரம் வந்து நீங்கி பெருமாளை அடையணும், மோட்சத்தை அடைஞ்சி சுகமா இருக்கணும் அப்படின்னு அவர்கள். இப்படி 2 பேரும் வித்தியாசமான எண்ணங்களை உடையவர்கள். ஆனா இந்த எம்பெருமான் இருக்கானே 2 பேருக்கிட்டையும் ஒரு தாட்சணியம் உண்டு. ஏன்னா 2 பேரும் பத்தினிகளா இருக்கனால அவளுடைய தாட்சணியம் வேணும். அதனால என்ன பண்ணணும், பெருமாள் இந்த லீலாதேவியினுடைய எண்ணத்தை பிரகாரம் இந்த ஜீவர்கள்லாம் சம்சார சாகத்தில் தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், தயாதேவியினுடைய தாட்சணியம் முடியும். அதுக்காக என்ன பண்றான், ஒரு சமயத்தை பார்த்து பெருமாள் என்ன பண்றான், ஜீவாத்மாவுக்கு ஆச்சார சம்பந்தத்தை உண்டு பண்ணி அவனெல்லாம் அதுக்கப்புறம் மோட்சத்தை உபாயத்தை பண்ணி பெருமாளை அடையபடியா பண்றான். இதெல்லாம் ஆக தயாதேவி லீலாதேவியுடைய பிரகாரமும் பெருமாள் இந்த ஜீவாத்மா சம்சாரத்தை முழுமையா பண்றான். தயாதேவி பிரகாரமா நம்ம எல்லாம் மோட்சத்தை அடையா பண்றான். அதனால அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். ஸ்வலக்ஷித சமுத்கமே சுகிருத லட்சணே குத்திரஜித்து. அதனால பெருமாள் என்ன பண்றான், இந்த ஜீவாத்மாக்களை மோட்சம் அடையிறதுக்காக ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கலாம். அவர்கள் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருக்காளா அப்படின்னு ஒரு வியாஜத்தை பார்க்கலாம். அதை பார்த்து அதை கொண்டு உடனே பெருமாள் அவனை ஆச்சார சம்பந்தம் உண்டு பண்ணி பண்ணார். இது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த சில புழுக்கள்லாம் இருக்கும். இந்த புழுலாம் என்ன பண்ணும், மரத்துல கோடு போட்டுட்டே போகும். அதை பார்த்தா ஒரு எழுத்து மாதிரி தெரியும். அது ஒரு கீரல் மாதிரி இருக்கும். ரோட்ல கூட இந்த மண்டே கூட சில பூச்சிகள்லாம் போட்டுருக்கும். ஆக இந்த புழுவானது அந்த மண்ணிலையும் கோடு போடும், மரத்துலையும் கோடு போடும். அதை பார்த்தா ஒரு எழுத்து போல இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ண, ஜீவன் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்ப்பான். அப்படி நல்ல காரியம் பண்ணாச்சா உடனே அவனுக்கு அனுகிரகம் பண்றான். இதுக்குதான் சம்ஸ்கிருதத்துல குணாட்சர நியாயம் சொல்லுவான். அதுதாங்க குணக்ஷத லிபிக்கிரமா. குணக்ஷத லிபி. குணக்ஷதன்னா குணறது புழு. அந்த புழுனாலே லிபின்னா ஒரு எழுத்து மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இந்த ஜீவர்களை ஒரு நல்ல ஜாதியம் பண்ணியிருக்காங்கன்னு பாப்பா பெருமாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தால் சொல்றார். மேல இன்னொரு ஸ்லோகம் சொல்றார். அபிச்ச அத்திரச்ச சுகதுக்க வாகினீனாம் வேயச்ச வினிமய விவர்த்தனானர்கே நியதக்கிரமே பிரவாகே நிபதிது உக்ஷிப்ச போதத்தே தேவா. இன்னொரு விஷயம் சொல்றார். அதாவது இந்த ஜீவாத்மாக்களுக்கு இன்ப துன்பங்கள்லாம் ஆற்றுல வெள்ளங்கள் ஜலம் போயிட்டே இருக்கும். ஏதோ புது ஜலம் வருது, பழைய ஜலம் வருது, புது இப்படி போடாம இருக்கு. எது புது எது பழைய கல்விக்க. அது மாதிரி மாறி 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 இந்த ஜீவாத்மாவுக்கு சுக துக்கங்கள் வரும். இந்த சுக துக்கங்கள் எதனால் உண்டாகுது அப்படின்னா அவன் பூர்வ பண்ண கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஆக இப்படிப்பட்ட அந்த பிரவாகம், இந்த கர்ம பிரவாகம் இருக்கே, அது நம்மளால தடுத்து நிறுத்தக்கூட முடியாது. அனுபவிச்சுதான் ஆகணும் அவன், எல்லா ஜீவாத்மாக்களும். ஆனா சரி, நம்ம கர்மா இன்னொருத்தர் கொடுத்துட்டு நம்ம பாப கர்மாவை இன்னொருத்தர் கொடுத்து அவனுக்கு புண்ணியத்தை வாங்கிக்கலாம், அதுவும் பண்ண முடியாது. அதனால எல்லாம் நம்ம கர்மாவுக்கு பலனே வாண்டான்னு சொல்ல முடியாது, நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அந்த கர்மாவுடைய பலத்தை நம்மளால அனுபவிச்சுதான் தீர்க்க முடியுமே தவிர அதை நடுவில் நிறுத்த முடியாது. இப்படிப்பட்ட இந்த கர்மாவுடைய பிரவாகம் இருக்கே, அத
ஒரு சமுத்திரத்துல விழுந்தவனை திடீர்னு ஒருத்தன் காப்பாத்துறானோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு வியாதினால பகவானே நம்மளை இந்த சம்சார சாகத்திலிருந்து தூக்கி விட்டு அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்றத அத்திரச்ச சுக துக்கவாகி நீனாம் வேயச்சே வினிமய நிவர்த்தன அனர்கே நியத கிரமே பிரவாகி. நியத கிரமம் இந்த பிரவாகமானது எப்போ போயிட்டே இருக்கும். நிபத்திதம் உட்சிப்பியம் போது எப்படி ஒரு ஆற்று வெள்ளத்துல சிக்கின்ற ஜீவனை ஒருத்தன் வந்து காப்பாற்றணும், அதே மாதிரி பெருமாள் இந்த சம்சாரத்துல உழன்று இருக்கிற இந்த ஜீவாத்மாவை ஒரு சமயம் பார்த்து கையை தூக்கி விட்டு சந்தோஷப்படுறான் அவன் அப்படின்னு விவேகன் சொல்றான். உடனே சுமதி சொல்றா, ஆரியபுத்திர அநாதோ கதே காலே அலப்த பூர்வ மோக்ஷா அனந்தேபி உபரிதன காலே கேன கதை லபியதே இது சங்கா கலங்க குருரிதம் மே ஹிருதயம். உடனே அவன் சொல்றா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் மனசுல ஓடிட்டு இருக்கு. இந்த ஜீவாத்மா அனாதி காலமாக இந்த சம்சாரத்துல நல்லா சிக்கிட்டு இருக்கான். இப்படி அனாதி காலமா அவனுக்கு கிடைக்காத மோட்சம் இனிமே மட்டும் எப்படி கிடைக்கும், எந்த காரணத்தான் கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் என் மனசுல அழிச்சுட்டே இருக்கு. அதான் சொல்றாரு. அதாவது ஆச்சரியமான பதம். அநாதோ கதே காலே, அநாதம் நெடுங்காலமாக அலப்த பூர்வ மோஷம் என்னைக்கோ கிடைச்சிருக்கணும். எதுக்கு இவ்வளவு ஜென்மம் போகணும்? 1000 எந்த ஜென்மத்துல ஏதோ ஒரு ஜென்மத்துல மோஷம் கிடைக்கிறது. ஏன் அதுக்கு முன்னாடி ஜென்மம்லாம் இல்லாம பண்ணலாம இல்லையோ? எத்தனையோ ஜென்மங்கள்ல அவனுக்கு மோட்சமே கிடைக்கல. மோஷம் அனத்தேபி உபரித்தன காலே, மேல ஒரு காலத்துல கேன கதம் லபியத்தை, அந்த மோட்சம் எதனால எப்படி கிடைக்கிறது அவனுக்கு? இது சங்கா கலங்க குரு இதம் மேகுது. என்னுடைய மனசுல ரொம்ப நாளா இந்த சந்தை இருந்துட்டே இருக்குன்னு கேட்கிறாள். உடனே சொல்றா, விவேகன் ராஜா தேவி விவேக வல்லபே அநாதிகத பிரமாண தர்க்க சரணிரிவ கதமேவ ஆசங்கசே அதவா. நீ இவ்வளவு விவேகமா நல்லா பேசுற, நீ பேசுறத பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. நீ ஆனா கேள்வி கேட்கறியே, உன் மனசு இதனால சந்தேகம் இருக்கு, எப்படி மோஷம் கிடைக்கும், இதனால இல்லாத உனக்கு என்ன இந்த பிரமாணங்கள் எவ்வளவு பிரமாணங்கள் தெரியும், நியாயசாஸ்திரம்லாம் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் தெரியாத மாதிரி கேட்கறியே. சரி, நீ கேட்கறது ஒரு விதத்துல நல்லதுதான். என்ன அதான் புரிஞ்சுக்கிட்டா நீ கேட்கற. காலஸ்வபாவ நியதி எதிர்ச்சாதுஷு வஸ்துஷு காரணம் கிமேவாத்ரேது தாபசைர் அபதர்க்கிதம். சரி, இந்த நாம பிறக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நாள் வாழறோம், சுகத்துக்கெல்லாம் அனுபவிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்மான்றது முடிஞ்சு போகுது. கர்மான்றது சரி, அந்த கர்மாவுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அந்த கர்மாவை யாரு நமக்கு இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா பிரம்மம். அந்த பிரம்மம் தான் இவ்வளவு தூரம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்றிய. காலஸ்வபாவ நியத்தை எதிர்ச்சாசு வஸ்துஷு. காலம் காலம் இந்த பிரம்மன்றது என்னது? அதுவா அது காலமா, இல்ல சுபாவம் இயற்கையா, இல்ல நேசம் இப்படிதான் இருக்கணும் விதியா, இல்ல எதிர்ச்சாது தற்செயலா நடக்கிறதா? ஆதி மேல இந்த பஞ்சபூதங்கள் இது காரணமா, இல்ல மூலப்பிரதியா, இல்ல ஜீவாத்மாவா, எது பிரம்மம் அப்படின்னு ரிஷிகள் இதை மாத்திர அவதாதவியம்
இவைகள்லாம் நம்ம விசாரணை பண்ணணும். இதான் பெரும் மகான்கள்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கா. ஆக அது கர்ம வித்யாதி சக்கரே பிரதிபுருஷமிக அநாதி விசித்திர பிரவாகே தத்தத்காலே விபக்திர்பவதி பகுவிதா சர்வசித்தாந்த சித்தா தல்லப்த ஸ்வாவகாச பிரதம குரு கிருபா கிருஷ்யமான கதாச்சித் முக்தைஸ்வர்யாந்த ஸ்தம்பன் நதிரவி ஸ்தம்பன் நிதிரபி பவிதா கசிதித்தம் விவசித்து. இவைகள்லாம் இந்த சேத்திர உபநிடத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஸ்லோகங்கள்ல 2 ஸ்லோகங்கள்ல சொல்ற. கர்ம வித்யாதி சக்கர, முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இந்த கர்மா அவித்யில கர்ம அவித்யா இதெல்லாம் இருக்க, அதான் வாசனை இதையெல்லாம் சக்கரம் போல சுழண்டே இருக்கு. ஆக இவைகள் தான் இந்த ஜீவாத்மா கிட்ட அனாதையாக இந்த வெள்ளம் பெருகிட்டே இருக்கு. ஆனா இந்த கர்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்க, ஒவ்வொருத்தருக்கும் விசித்திரமா இருக்கு. பிரதிபுருஷம் கர்மா வித்யா சக்கரே பிரதிபுருஷம் அனாதி சித்திர பிரவாகம் அனாதியா இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு. ஜலப்பிரவாகம் ஒரே மாதிரியா இருக்கும், அதுல வித்தியாசம் கிடையாது. ஆனா இந்த கர்ம வாசனை ருச்சி இதெல்லாம் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொரு புருஷனுக்கும். தத்தத்காலே விபக்திர் பவதி பகுவிதா. அதனால ஒரு ஜீவன் சுகமா இருக்கான், பக்கத்துல இருக்க கஷ்டப்படுறான். என்ன இப்படி மாறி மாறி இருக்கு. அதனால ஒரு நல்ல தத்தத்காலே விபக்திர் பவதி, ஒரு சமயம் உனக்கு நல்ல காலம் உண்டாகும். இது எல்லாமே தான் ஒத்துருக்கா. அப்படிப்பட்ட அந்த நல்ல காலத்துல பகுவிதா சர்வ சித்தாந்த சித்தா, இது சர்வ சித்தாந்தம் எல்லாம் ஒத்துருக்கா. அனாதி கர்மா அனாதியா பிரவாகம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு எல்லாரும் ஒத்துருக்கா. கல்லப்த சுவாவகாச பிரதம குரு கிருபா கிருஷ்யமான கதாச்சித்து. அப்படி இவனுக்கு ஒரு நல்ல காலம் ஏற்படுச்சு. நமக்கு ஆதிகுரு யாரு? எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய கிருபையினால பிரதம குரு கிருபா, பிரதம குரு யாரு? பகவான். அவனுடைய அனுகிரகத்தினால கிருஷ்யமான கதாச்சித்து அவனுக்கு விவேகம் உண்டாது. விவேகம் உண்டாதுன்னா அப்புறம் மோட்சத்தை அடைவதற்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் அவன் பெறான். அதாவது அதான் முக்தைஸ்வர்யா அந்த சம்பன்னிதிரப்பி பவிதா கசிதித்தம் விபசித்து. பெருமானுடைய அனுகிரகம் ஏற்பட்டிருக்கு, அவனுக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சுன்னா, அவன் பூர்வ ஜென்மங்கள்ல பண்ணதுல கர்மாக்கள்ல ஒரு நல்ல காலம் வந்ததுன்னா, அந்த காலத்தை பெருமாள் தேர்ந்தெடுத்து அவனுக்கு டக்குன்னு ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டு பண்ணி அவனுக்கு நல்ல ஞானத்தெல்லாம் கொடுத்து மோட்ச உபாயத்தை பண்ணும்படியா ஒரு புத்தியை கொடுத்து மோட்சத்தை அனுஷ்டிச்சு அப்புறம் சரீரத்தை விட்டவுடனே பெருமாள் அடையலாம். இவ்வளவுதான் பெருமாள் பண்ற. இதுக்கு ஒரு திருஷ்டம் சச்ச மோட்சமான மத் சமக்ஷம் ஆதோ தாவத்து. அதாவது அதுக்கு ஒரு திருஷ்டம் தர்போதக்ர தசேந்திரியான மனோனச்சராதி அதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனா தசாமாஸ்திதா சத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமானே லங்காருத்த விதேகராஜ தனயா அந்நியாய கல்லாலபியதே. இதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தத்தை சொல்றார். அதாவது இந்த லங்கை இருக்க, இந்த லங்கை எங்க இருக்கு? கடல் நடுவில் இருக்கு. அந்த மாதிரி இந்த சம்சார சாகர நடுவுல இந்த ஜீவாத்மா இருக்கான். லங்கைக்கு அதிபதி யாரு?
ராவணன். அவனுக்கு 10 தலை இல்லையா? அதனால அந்த இந்த மனசு இருக்க, இந்த மனசுதான் ராஜா. அதான் ராவணனை போல ராஜா. ராவனுக்கு 10 தலை. இந்த இந்த ஜீவனுக்கு 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரனா என்ன அப்படின்னா கை, கால், நாக்கு, மலம், கழிக்கு கருவி, அது அது சிற்றின்பது காரணமாக இருக்குது. இதெல்லாம் ஞானேந்திரியம். அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்குது இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியம் எது அப்படின்னா காது, வாய், கண்ணு, மூக்கு, தோல், இதெல்லாம் இவைகள்லாம் ஞானேந்திரியங்கள். இப்ப சீதை எப்படி ராவனுடைய சிறையில இருந்தாலும் அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவானவன் இந்த சரீரத்துல அடப்பட்டு இருக்கான். அந்த சீதையை மீட்கிறதுக்கு யார் வந்தா? அனுமான் வந்தார் இல்லையா? ஆக அனுமானை போல ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்றார். அதனால ஜீவாத்மா போல இருக்கக்கூடிய இந்த சீதையை போல இருக்கக்கூடிய ஜீவாத்மா அனுமான ஆச்சாரியனாக மூலியமா எம்பெருமான அடைகிறான் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணாந்த சொல்றார். கர்ப்போ தக்ரதேந்திரியானமனோநத்தஞ்சரா அதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனா தசாமாஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தமானே லங்கா ருத்த விதேகராஜ தனயன் தனையா அஞ்ஞான் தனையா நியாயேன லாலப்பியதே. ஆக இந்த சரீரம் இருக்கு, அது மேல சொல்ற பகுல துரிதத்வாரே பிராமே புரே பரசம்மதः ஸ்வமதி கடி சுவாதந்திரியாத் स्वातंत्र्यत्वात् अयन्त्रिते चेष्टितः विषमसचिवैः स्वे स्वे कार्ये विगृह्यते नरपतिर्वेक्षीयो नानायुधैः अयमिन्दिरैः. சமுத்திரம் இது, சம்சாரம் சமுத்திரம். லங்கத்தீவு போல மனுஷ சரீரம், ராவணன் போல மனசு, 10 தலைகள், 10 இந்திரியங்கள், 10 தலைகள். ஜீவாத்மா போல சீத்தையை போல இந்த ஜீவாத்மா அனுமான் ஆச்சாரியன். ஆக இந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு என்ன கெடுதலை உண்டு பண்றது அப்படின்னா, இந்த சரீரத்துல ஹிருதயத்துல பெருமாள் இருக்கான். இந்த சரீரத்துக்கு பிரம்மபுரம்னு பேரு. இந்த பிரம்மபுரத்துல பெருமாள் அந்தர்யாமையா இருக்கார். ஆனா இந்த சரீரத்துக்கு பல வாசல் இருக்கு. அதுதான் சொல்றார், ஊழை சோறு வைத்து 9 வாசல் தானுடைய குரம்பை அப்படின்னா சாய்க்கிறார் திரு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பெருமையில. ஆக கீதையிலையும் சொல்லப்படுது நவத்வாரம், நவத்வார புரேன்னு சொல்றது. அதாவது 9 வாசல். என்னன்னா 2 கண்கள், 2 காது, 2 மூக்கு துவாரம், வாய், சிறுநீர், மலம் போற கல்வி. ஆக இதெல்லாம் 9 துவாரங்கள் சரீரத்தில் இருக்கு. அதான் பகுல துரித துவாரே பிரம்மபுரே. பிரம்மபுரின்னு சரீரம். இது கடோபனிஷத்துல சொல்லப்படுறது. 11 துவாரங்கள் சொல்லப்படுறது. அதாவது ஏற்கனவே 9 தான் சொல்லியாச்சு. அப்புறம் இந்த நாபி, அப்புறம் உச்சந்தலையில பிரம்மரந்திரம், இதை சேர்த்து 11 துவாரம்னு கடோபனிஷம் சொல்றது. இப்படி பல துவாரங்கள் சரீரத்தில் இருக்கு. காதுல வேணுதா? ஹலோ, அடே சுவாமி, கேக்குது சுவாமி. 11 துவாரங்கள் இந்த சரீரத்தில் இருக்கு.
அடியேன் கேக்குது சுவாமி. இந்த சரீரத்தினுடைய துவாரத்தை வழியாக நாம பல பாபங்கள்லாம் சரீரத்துல பூந்து வருது. எப்படி பழைய காலத்துல ஓட்டு வீடுகள் அதுல பாம்பு எல்லாம் வந்து உள்ள வந்துடும். அந்த மாதிரி நம்ம சரீரத்தில் இருக்கிற ஓட்டை வழியா இந்த பாபங்கள்லாம் வந்துடுறது. இந்த இந்திரியங்கள் பண்ற கொடுமை இருக்க அதுதான் ரொம்ப ஜாஸ்தி. பகுல துரிதத்வாரே பிராமே புரே பரசம்மதா ஸ்வமதி கட்டித சுவாதந்திரிய அயந்திரித சேஷிதா. அதாவது இந்த பரமாத்மா என்ன பண்றான், ஜீவர்களுக்கு சில சுவாதந்திரத்தை கொடுத்துடுறான். இந்த தனதான் சுவாதந்திரம் வேண்டதுனால என்ன பண்றான், இந்த ஜீவாத்மா தன்னுடைய கெட்ட புத்தியினால அது தவறா உபயோகப்படுத்தலாம். அதாவது என்ன, நான் எம்பெருமானுக்கு அடிமை இல்லை, எம்பெருமான் தான் நமக்கு இந்த சரீரத்தெல்லாம் கொடுத்துருக்கான். அது புரிஞ்சுக்காம இந்த சரீரம் நம்மளால வந்திருக்கு, இந்த சரீரம் நம்மளுடைய சரீரம், அது நமக்கு நம்ம பண்றதுக்கு எது நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன வந்துடுது. அதனால தன் மனசு இந்திரியங்கள் இவை எல்லாம் இந்திரியம் என்ன பண்ணுறது, மனசை கெடுக்கிறது. இந்த மனசை அளப்பாயிருது. எங்க போகலாம், பக்கத்துல கோவில் இருக்கு, இந்த பக்கத்துல சினிமா இருக்கு. கோவிலில் போய் என்னடா அது போய் கல்லு தான் இருக்கு. சினிமாவுக்கு போனாங்க நாம ஜாலியாக சிரிக்கலாம், என்ன ஜாலியாக படம் பார்க்க பொழுது போவோம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போகாத அப்படியே சினிமாவுக்கு போடுவோம், இல்லை வேற கடைக்கு போயிடுவோம். இப்படி எல்லாம் நம்ம மனசு என்ன ஆகுது, இந்திரியங்களால பார்க்கக்கூடாத வஸ்துக்கள்லாம் பார்க்குறோம், சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள்லாம் சாப்பிட்றோம், கேட்கக்கூடாத விஷயத்தான் கேட்குறோம். இப்படியெல்லாம் சாஸ்திரத்துக்கு விருத்தமான செயல்கள்லாம் விஷம சச்சிவைகி ஸ்வமதி கடித சுவாதந்திரியத்வாது அயந்திரித சேஷிதா. அதனால இந்த மனமும் இந்திரியங்களும் பலவிதமான காரியங்கள் சாஸ்திரத்துக்கு விருத்தமான காரியங்கள்லாம் விஷம சச்சிவைகி, விஷமம் எல்லாம் மாறுபட்டது, சாஸ்திர வழியில கிடையாது. சாஸ்திரத்துக்கு விரோதமான மார்க்கத்துல காரிய விகிருத்திய அவைகள் அதுக்குள்ள ஈடுபடுறது. விகிருஷ்யத்தை நரபதிரிவ க்ஷீயா. இப்படி இப்போ ராஜாவுக்கு நல்ல மந்திரிகள் இருந்தா நல்ல வழியை சொல்லி கொடுப்பான். ஆனா தான் சம்பாதிக்கணும், தன் காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக மந்திரிகள் என்ன பண்ணுவான், தன்னுடைய லாபத்துக்காக ராஜா மனசை மாற்றிடுவான். அந்த மாதிரி செல்ஃபிஷ்னு சொல்லலாம், செல்ஃபிஷ்னு. அதனால நம்ம இந்திரியங்கள்லாம் நம்மளை கெட்ட வழியில் ஆக்கணும். எப்படி மந்திரிகள் ராஜாவை தன்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக கெட்ட வழிக்கு மாற்றி விடுவானோ அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் பண்றது அப்படின்னு. அதனால இந்த இந்திரியங்கள்லாம் ராஜாவுக்கு மந்திரி, மனசுதான் ராஜா, இந்திரியங்கள்லாம் மந்திரிகள். அந்த மாதிரி தவறான வழியில இந்த ஜீவாத்மாவை இந்திரியங்கள்லாம் அழைக்க போறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. உடனே சுமத்தி சொல்ற, இது நாம உண்மத்த சம்பூர்ணம் புத்தி பிரேதமா கிம்ன போதேதி. சரி, ஆரியபுத்திர ஏவம் हुतवः वेष्टित गृहगतिम आत्मानम् अप्रमत्त बुद्धिः किं न निर्जिगमिषया ரக்ஷதி புருஷா அப்படி கேள்வி கேட்கிறார். அதாவது என்ன சொல்றாங்க, சரி 4 பக்கமும் நெருப்பு பத்திட்டு எரியுது அந்த வீட்டுல, அங்கேருந்து எப்படி இந்த ஜீவாத்மா வெளில வர முடியும்?
ஆக இந்த சரீரங்கள்லாம் எல்லாம் அவனை போட்டு தகர்த்தி எடுக்குது, வாட்டி எடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையில நாம எப்படி தப்பிக்கிறது? ஏன் ஜீவாத்மா எல்லா ஜென்மத்திலையும் இவ்வளவு கஷ்டப்படுறதோ இல்லையோ, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த இந்திரியங்களை அவனை வாட்டுறது தெரியுமோ இல்லையோ, இதுல இருந்து நாம எப்படி வெளியில வரணும்னு ஏன் அவன் பிரயத்தனப்படல? ஆரியபுத்திர ஏவம் ஹுதவக வேஷ்டித்த, ஹுதவன நெருப்பு. இப்படி சம்சாரமான நெருப்புல இவன் மாட்டின்னு இருக்கான என்ன, அங்க இதுல இருந்து விடுபடுறது கிம்ன கிம் ந நிஜ விஷயா லட்சத்தி புருஷா, தன்னை ஏன் காப்பாத்திக்காம பண்ணல? இந்த நெருப்புலாம் பத்தி இதுல இருந்து வெளில வர வேண்டாமோ? அதுலேயேவா இருப்பான் எத்தனை ஜென்மம்? இதுல இருந்து வெளில ஏன் ஆசைப்படல அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உடனே விவேகன் சொல்றான், பிரியே சர்வவேதினி, சர்வவேதினி நீ எல்லாம் தெரிஞ்சவள், அநாதி அநாதி கலு அயம் லங்கனியோ ராகஜலதி. நீ கேக்குறிய இந்த ஆசை இருக்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை, அளவில்லாத ஆசை, அதுவே ஒரு பெரிய சமுத்திரம். அந்த ஆசையிலிருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆசையோ பெரிது, லோகம் மொத்தம் தனக்கு சொத்தா இருக்கக்கூடாதுங்க. ஒரு வீடு போடாது, இன்னொரு வீடு வாங்கணும் அப்படின்னா இது வந்து அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்னும் நிறைய அனுபவிக்கணும். எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும், லோகத்தில் இருக்கிற வஸ்துலாம் நம்ம தான் அனுபவிக்கணும், எல்லாம் நம்ம அப்படின்லாம் பெரிய ஆசை. இந்த ஆசைக்கு அளவே கிடையாது, சொல்லுவா ஆசைக்கு அளவே கிடையாது இல்லையா? அதனால இந்த ஆசை இருக்கிற மட்டும் அதுல விவக்திமது திரிவித ராக திருஷ்யோதயம் சுமிருஷ்டி மணிவித்திவது ஸ்வயம் அவித்யமான புமானே திரியுக்ம குணசில்பினா திரிகுணதூளிகாதாரினா விவிச்சிய வினிவேசிதம் வகது சித்திரமத்யத்புதம். அதுக்கு மேல எல்லாம் ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஆசை இருக்க அது அசாத்தியமானது. இது இந்த ஒரு திருஷ்டாந்தம் அழகா சொல்ற, திரியுக்ம குணசில்பினா திரிகுண தூளிகா தாரினா. இந்த செவரு இருக்க, அந்த செவரு நல்லா தேய்ச்சி அதை பளபளப்பா என்ன மணிகளை போட்ட கட்டி அந்த சுவர்ல ஒரு சித்திரம் எழுதலாம். அந்த சித்திரம் அந்த செவத்தோட ஒண்ணி போயிருக்கு. அத மாதிரிதான் இந்த ஜீவாத்மாவானவன் இந்த சரீரத்துல ஒட்டிட்டு இருக்கான். சரீரம் ஒரு சித்திரம் போல, அதுல இந்த ஜீவாத்மா இருக்கான். அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை இந்த சரீரத்தை சரீரமே ஆத்மான்னு நினைச்சிட்டு அனாதி காலமாக இந்த ஜீவாத்மா எழுதிட்டு இருக்கான். இந்த சரீரத்தில் இருக்கிற ஆசையினால ஆத்மா வேறு சரீரம் வேறுன்ற அறிவே இல்லை அவனுக்கு. அதனால இந்த சரீரத்து மேல ஆசை கொண்டு இந்த மனுஷன் இது திருப்பி திருப்பி இந்த சமுத்திரத்துல விடுகிறான். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. ஸ்திர தச விபக்தி பக்தி திரிவித ராக திருஷ்யோதயம், பலவிதமான ஆசைகள். இது எப்படின்னா சுமிருஷ்டி மணி விச்சிவது, நன்னா அந்த செவுரை நன்னா அலங்காரம் பண்ணி அதை நல்லா பலபலம் தேய்ச்சி ஸ்வயம் அவித்யமான அபமானு அதுல சித்திரம் எழுதினா எப்படி இருக்கும், அதுல அதே மாதிரி இந்த சரீரமான சுகத்துல இது ஜீவாத்மா. அதான் திரியுக்ம குணசில்பினா திரிகுண தூளிகா தாரினா. இந்த சரீரம் இந்த கருப்பு வெளுப்பு சிவப்பு சொல்லும். ஒரு சித்திரம்னாக்க அதுக்கு 3 காரணம் வேணும். அதை போலதான் 3 காரணங்கள். அது போலதான் மனுஷனுக்கு செல்வம் வேணும், பசங்க நிறைய குழந்தைகள் வேணும், அதாவது மனைவி குழந்தைகள்லாம் வேணும், சுகங்கள்லாம் அனுப்பணும். இந்த 3 ஆசை இருக்கு.
இந்த மூன்று ஆசைகளை போல சித்திரத்துக்கு வேண்டியதான அப்படின்றது இந்த ஸ்லோகத்தால் சொல்றார். அதுக்கு மேல சுமதி கேட்கிறார், எம்பெருமானுக்கு 6 குணங்கள் உண்டு. ஞான பல ஐஸ்வர்ய விதி 6 கல்யாண குணங்கள் உண்டு. எம்பெருமானுக்கு 6 குணங்கள், நமக்கு ஆசையோ 3 ஆசை. ரொம்ப அழகா சாய்க்கிறார். அதாவது எம்பெருமானுக்கு 6 குணங்கள் என்னத்துக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல ஞானம் பிரதானமா இருக்கு. ஞானத்தை பத்தி சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு ஞானம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஒரே சமயத்துல எல்லா வஸ்துக்களையும் எல்லாத்தையும் எல்லா சமயத்துல பார்த்துட்டே இருப்பான். பிரத்யக்ஷேன அவனே நேரம் பார்ப்பான். இதுதான் ஞானத்துடைய காரியம். பலம் அப்படின்னா எல்லா உலகங்களையும் தரிக்கக்கூடியது, அது உள்ள போகக்கூடிய உள்ள நுழையக்கூடிய சாதனம். எல்லாத்துக்கும் ஆத்மாவை இருந்து அதை தாங்குறான். இதுதான் பலம். ஐஸ்வர்யம் என்ன பண்றது அப்படின்னா, இது எல்லா வஸ்துக்களுக்கும் உள்ள இருந்த ஆத்மாவை இருந்து அதெல்லாம் நியமிக்கிறது. இது அப்படி பண்ணிவிடணும், இப்படி பல காரியங்களை பண்ண முடியுது. அதான் ஐஸ்வர்யம். வீரியம் இருக்கு. எம்பெருமானுடைய வீரியம் எது இருக்கு அப்படின்னா, எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்ணி அதை எப்பவுமே தானே தரிச்சுட்டு அதை நியமிச்சுட்டு அதனால ஒரு சோர்வு இல்லாம காய்ப்பே இல்லாம இருப்பான், சமமே இல்லாம. அதான் வீரியம். சக்தி தானாக்க வேற யாராவது செய்ய முடியாத காரணங்கள்லாம் இது செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை உடைய சக்தி. தேஜஸ் என்ன பண்றதுன்னா, எம்பெருமான் இவ்வளவு காரியங்கள் பண்ணானே, அதுக்கு யாராவது கூட இருக்காருன்னா யாருடைய உதவியும் தேவையில்லை, அவனே அவனுடைய சங்கல்பம் ஒண்ணு போடும். இப்படி ஆக இந்த பெருமாளுடைய குணங்களை பத்தி சுவாமி சரணாதிகத்தில் சாய்கிறார். சரணாதி தீபிகளை சாய்கிறார். இப்படி எம்பெருமான் ஒரு சிற்பி. அவன் என்ன பண்றான், இந்த சத்வரஜ சமசனை ஆகிய 3 குணங்கள், அந்த 3 குணங்களோட பிரகதியை கொண்டு இந்த லீலை, அதுதான் இங்க சொல்றாரு. ஸ்ரீரச விபக்தி மத்தி திரிவிதராக திருஷ்டோதயம், அந்த 3 குணங்களுடைய, அதாவது சத்வரஜ சமசன குணங்களான பிரகதியை கொண்டு அதுக்கு சித்திரம் எழுதுக்கு பிரஷ் வேணும் இல்லையா? அது பிரஷ் எழுதுறான்னா லீலை, எம்பெருமானுடைய லீலை தான் பிரஷ். அது அந்த லீலையினால அழகான சித்திரம் எழுதலாம். அந்த சித்திரம் எப்படிப்படுதுன்னா, ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் முன்புண் பண்ண கர்மாக்களுக்கு தகுந்தபடி அவன் எம்பெருமானுடைய லீலையினால இவனுக்கு இந்த சரீரத்தை கொடுக்குறோம், இவன் இந்த சரீரத்தை கொடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் ரிஷிபாஷர் ரொம்ப ஆச்சரியமா சாய்க்கிற லோகவத்து லீலா கைவல்யம் சொல்றாரு. இப்படி எல்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமான் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் சிருஷ்டிகள்லாம் எப்படி பண்றாங்கிறத சொல்றார். உடனே அந்த சுமதி கேட்கிறா, இது நாம உண்மத்துவம் புருஷம் புத்தி வேதமாக்கியம் நான் போதையதி. சரி, இப்படி உண்மத்தன பைத்தியம், இப்படி ஆசையினால பித்து பிடித்தவனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவா, சம்சாரத்தில் இருக்கான இந்த ஜீவன், அவனுடைய மனைவி இருக்கு, அவனுக்கு புத்தி இருக்கும் இல்லையோ, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் புத்தி இருக்கும் இல்லையோ, புத்தியை கொண்டு பண்ண வேண்டாமா? அந்த புத்தி தானே இப்ப எல்லாருக்கும் உதவியா இருக்குது. அந்த புத்தி அவனுக்கு உபகாரமா, அந்த புத்திவாக்கு மணிக்கு பண்ணலாம். புத்தி சாமர்த்தியமா இருந்தா, ஐயா நீ போன தப்பு பையா, தப்புப்பா, நீ அந்த வழியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு புத்தி சொல்லணும். மனசை எப்படியாவது போட்டோம், அவன் புத்தி இருக்க, அந்த புத்தியாவது இவனை தடுக்க வேண்டாம். புருஷம் புத்தி பிரேதமாக்கி போதே, அவனுடைய புத்தியும் அவனுக்கு நல்லது சொல்லி தரல, அவனை சொல்லி திருத்த முடியலையா அப்படின்னு கேட்கிறா. யாரு? இந்த சுமதி, விவேகனுடைய மனைவி கேட்கிறா. உடனே இவன் விவேகன் சொல்றான், பிரியே சூக்ஷ்மவாதினி. சூக்ஷ்ம இப்போ அந்த சுமத்தினுடைய அதாவது வசனங்கள்லாம் பாருங்க, எவ்வளவு அழகான கேள்வி கேட்கிறா.
அந்த புருஷனுக்கு மனசு அது ராஜா, அவனுக்கு பத்னி யாரு புத்தி. அந்த புத்தி நல்ல வழியில கொண்டு போக வேண்டாமா, அதுவா சேர்ந்து மங்கி போடும். சூக்ஷ்மா விஷயம் கேட்கிறா. உடனே விவேகன் சொல்றான், நீ இவ்வளவு சூக்ஷ்மவாதினி, நல்லா சூக்ஷ்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. சாப்பி கலு இதானே ஸ்வயம் பிரகாசாப்பி சுத்த பிராயா வர்த்ததே. நீ கேட்கறியே, ரொம்ப சந்தோஷம். எம்பெருமா ஜீவனுடைய ஞானம் ஸ்வயம் பிரகாசம், அதே புத்தி அதுதான். அதனால ஸ்வயம் பிரகாசம் முடியாது, தானா பிரகாசிக்க முடியாது. ஆனா இந்த சம்சார திசையில அந்த ஸ்வயம் பிரகாசமான தசை இருக்கும் இல்லையோ, அது ஞானம் சங்கோச்சம் அடைஞ்சிருக்கு. சுத்த பிராயா வர்த்ததே. இந்த சம்சாரத்தில் இருக்கும்போது அது தூங்குற மாதிரியே இருக்கும். எப்படினாக்க பத்யோ தூரங்கதவதி ரவு பத்மினீவ பிரசுப்தா தானாகாரா சுமுகி நிமிர்தா வர்த்ததே புத்தி ரம்பா மாயா யோகான் மலிந்தோ வல்லவே துல்யசீலா ராகுகிரஸ்தே குஹினிகரணே விஸ்ரமா யாமினீவா. ஒரு அழகான திஷ்டாந்தத்தை சொல்ற. சரி, அதாவது இதனுடைய அர்த்தத்தை பத்யோ தூரங்கதவதி, இந்த சூரியன் இருக்கானே, சூரியன் இருந்தா தாமரை மலரும். அதனால தாமரை மலர்றதுக்கு எது காரணம்? சூரியன். அப்போ இந்த தாமரையானது சூரியனுக்கு மனைவி. எப்பவுமே ஒரு பொம்னாட்டி ரொம்ப சுமங்கலியா இருக்குன்னா அதுக்கு காரணம் புருஷன். அதனால இந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது பத்யோ தூரங்கதவோ பத்மினீவ பிரசுப்தா, சாயங்காலம் வந்துருச்சுன்னா அவளும் தூங்கிடுறா. தாமரை மூடி இருந்தோ இல்லையோ, அது போல இந்த ஜீவாத்மா தன் சொரூபத்தை மறந்து நல்லது வந்து அவனுடைய புத்தியை தூங்கிடுறது அப்படின்றது சாய்கிறான். இதனுடைய சோகத்தை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு உண்டு. நாளைக்கு டோலை இருக்கு. நாளைக்கு டோலை ஆஸ்தானத்துல தான். நாளைக்கு வெயில் டோலை இருந்தால் கூட உபன்யாசத்தை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தோணுது. அவசியம் வர வேண்டியது. இன்னைக்கு ரொம்ப அட்டன்ஸ் குறைச்சா இருந்தால் கூட நாளைக்கு வர வேண்டியது எல்லாரும் அணுக வேண்டியது. கவிதா சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமத்ரோபஸ்ரீ வேதாந்தேந்திரமாதித்யாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தோ வாசிஸ்ரீ நாராயணாய நமः தேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ பாதுகாதேவ ஸ்ரீநாராயண ஸ்ரீமதே வாசிஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேவ ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः.